சுதந்திரமாக எல்லாருமா எல்லோஹே 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 உம்மை துதிப்பே எல்லோஹே 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 உம்மை துதிப்பே உம்மை நம்பி வந்து நவுக்கப்படல உந்தாய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்து நவுக்கப்படல உந்தாய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்து நவுக்க நீங்க மட்டும் உந்தாய என்னை கைவிடல நல்ல கையை தட்டி உம்மை நம்பி வந்து சந்தோஷமா glory உந்தாய என்னை கைவிடல நல்லா விசுவாசி சொல்லுங்க பாக்க உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சத்தமா உம்மை நம்பி பிசாசை வெட்கப்படுத்துற மாதிரி பாடணும் பிசாசை எரிச்சல் உண்டாக்குற மாதிரி பாடணும் நல்ல உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல நல்லா ஆமே உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல கைவிடல உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல ஆமே உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல ஆமே எனக்கு எல்லா கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ஆமே நான் இந்த கை தட்டும் போதாது இந்த சத்தமும் போதாது ஆமென் சொல்லுங்களேன் இது ஒரு ஜெய கம்பீர நாள் நேத்து ஆண்டு சொன்னார் தானே சீயோன் குமாரத்தை கம்பீரித்து சொல்லுங்களேன் கம்பீரித்து பாடு ஆமென் சொல்லுங்களேன் ஆர்ப்பரியுங்கள் ஏன்னா கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுகிற நேரம் ஆமென் சொல்லுங்களேன் எவ்வளவோ நேரம் எவ்வளவோ காலங்கள் கடந்து வந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆமென் சொல்லுங்களேன் அப்பொழுது வசனம் சொல்லுது அதுக்கு பிறகு நீ உன்னுடைய காரியத்தை விசாரித்து பார்த்தாயானால் அந்த இடத்துல எந்த தீங்கையும் நீ காணாதபடி கர்த்தர் உனக்கு கிருபை செய்யக்கூடிய நேரம் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அவங்க மாத்திர கைகள் அசைத்து காட்டுங்க பார்க்கலாம் சார் சார் எத்தனை பேர் ஒருவேளை நேற்றைய கூட்டத்தில் சாட்சி சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா சாட்சி சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா போன ஒருவேளை கடந்த பிப்ரவரியில் வரும்போது நடந்த அற்புதங்களை சாட்சி சொல்றவங்க நேற்று தினத்தில் ஜோமனிட்டு போனவங்க சாட்சி சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமா வாங்க பார்க்கலாம் யோசிக்க கூட என்னம்மா இருக்கிறீங்களா சாட்சி சொல்றவங்க சொன்னாங்க வந்து சாட்சி சொல்லணும்லாம் சொல்லி கேட்டாங்க யாராவது இருக்கிறீங்களா சாட்சி சொல்றவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க சாட்சி சொல்றவங்க வெக்கப்படாம வாங்கல அவங்க தானே உங்களுக்கு வாங்கய்யா அப்ப நிக்கிறீங்க அங்க வேற யாராவது இருக்கிறீங்களா சாட்சி சொல்றவங்க வெக்கப்படாம வாங்க ஆண்டவரை உயர்த்தும்படியா கர்த்தர் நல்ல நன்மையானதை செய்வார் ஒரு நாளும் தம் பிள்ளைகளுக்கு கொடுத்த அற்புதத்தையோ சுகத்தையோ ஆண்டவர் வந்து அப்படியே பாதியில் எடுத்துக்க மாட்டார் ஆமென் சொல்லுங்களேன் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவோம் அந்த அற்புதத்தையும் சுகத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கள் ஆமென் சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது சத்தமா ஆமென் சொல்லுங்களேன் வாங்கய்யா சொல்லுங்க உங்க பேர் என்ன ஹென்றி டேனியல் எத்தனை பிப்ரவரியில் வந்த கூட்டத்தில் எத்தனை வருஷமா அந்த சொல்லுங்களேன் உங்க பிரச்சனை நீங்களே சொல்லுங்க 2006 எனக்கு பேக் போன் L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் ஆச்சு பேக் போன் L4 L5 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சான் ஆமென் சொல்லுங்களேன் 2006 வருஷம் அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ 5 வருஷம் 9 வருஷம் ஆச்சா 9 வருஷமா அந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஆமென் என்னெல்லாம் செய்ய முடியாது உங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படியா உண்மையாவா அதுவும் போட முடியாது ஷூஸ் கூட போட முடியாதான் ஆமென் சொல்லுங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆமா மீட்டிங்க்கு வரும்போதும் அப்படிதான் வந்தாங்களாம் நான் இப்போ ஜோம் பண்ணும்போது என்ன நடந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை ஒரு அபிஷேகம் மாதிரி உள்ள இறங்கி ஹீட் இருந்துச்சு அந்த ஹீட் 2 or 3 days 3 நாள் நம்ம ஜெபிச்ச உடனே அந்த சூடு ஹீட் வந்து அவருடைய அந்த பேக் டிஸ்க்ல வந்து 3 நாள் இருந்துச்சாம் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஐயா நல்ல சத்தமா சொல்லுங்களேன் இது உங்க நீங்க நெய்வேலி தானா நெய்வேலியில உங்க ஆட்களுக்கு நடந்த அற்புதம் ஆமென் சொல்லுங்களேன் 3 நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஜெபிச்ச உடனே ஹீல் ஆறுவது 2வது ஆனா 3 நாளும் அந்த தேவனுடைய மகிமை அப்படியே அவர் மேல தங்கிச்சான் ஆமென் சொல்லுங்களேன் அந்த சூடு அப்படியே இருந்தா ஹீட் 3 நாள் அதுக்கு பிறகு என்னாச்சு பிரதர் நார்மல் பர்சன் ஆயிட்டேன் உண்மையாவா நார்மல் பர்சன் ஆயிட்டீங்க அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல இன்னைக்கு வந்து நான் கம்ப்யூட் போட்டுட்டு கம்ப்யூட் இது மாதிரி இது வரைக்கும் இருக்கும் சரி
165 மீட்டர் டெய்லி 2 டைம் ஏறி இறங்குறேன். 105 மீட்டர் மிஷின் ஏறி இறங்குறீங்க. வாவ், நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கள். அவன் ஹalleluya சொல்லுங்களேன். 9 வருஷமா இருந்த அந்த டிஸ்க் கொலாப்ஸ் ஆண்டவர் மாற்றி உங்க நேபலில் நடந்த அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். 3 நாட்கள் அந்த தேவனுடைய அக்னி அவர் அப்படியே எரிச்சிட்டு இருந்துச்சா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, எந்த பிரச்சனையில் நார்மலா இருக்கிற இன்னைக்கு மேல 165 மீட்டர் மேல ஏறி இறங்கும்படியா ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். நீ சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா, இவருக்கு செய்த தேவன் உனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கல்ல. இப்ப எப்படியா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்க. அது என்னாச்சு நேற்று? எப்பயுமே நான் வந்து ஒரு 6 தடவை பஃப் அடிப்பேன். அது எங்க இருக்கு? கொண்டு வந்துருக்கீங்களா? 6 தடவை பஃப் அடிப்பீங்க. அந்த எதனால வீசிங்க? ஆமா, 250 டோஸ். 250 இது 50 டோஸ் இது. ஐயா ஜபிச்சதுல இருந்து நேத்து அரை தான் அடிச்சு. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா தட்டுங்க ஐயா. ஆமென். 6 நேரம் அடிப்பாராம் இந்த டோஸை. அப்பதான் அவரால் பிரீத்தே பண்ண முடியும். நேத்து நம்ம ஜபிச்சதுக்கு பிறகு அரை தான் அடிச்சிருக்கீங்களோ? அரைனா இப்படி கொஞ்சம் லைட்டா அடிச்சாரா? இன்னும் வரைக்கும் அடிக்கவே இல்லை. வித்தியாசம் இருக்குதா? தயிர் சோறு சாப்பிட்டேன். தயிர் சோறுலாம் சாப்பிட்டு இருக்கீங்க. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்கு செய்த தேவன் உனக்கும் செய்வா. ஆமென் சொல்லுங்கல்ல. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாருமா. God bless you ஐயா. God bless you. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாராவது இருக்கிறீங்களா சாட்சி சொல்றவங்க? என்னம்மா எப்படிமா? அது பாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க? அது நேற்றை விட இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் தேவையில்லாம். போன் கேன்சர்ல ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மீட்டிங்ல கேன்சர்லாம் ஈஸியா சுகமா. மலேசியாவில் எனக்கு பேர் என்ன தெரியுமா? கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்னு. நம்ம ஒன்றும் கிடையாது, அவர் செய்யறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மனுஷங்க தானே. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி மக்கள் வச்சுக்கிட்டாங்க அப்படி. ஏன்னா ஏகப்பட்ட கேன்சர் சுகமாகும். ஆமென் சொல்லுங்களேன். கத்துட்டு நான் மகிமைப்பட்டு வாங்கம்மா. சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? அவங்க முகத்தை பார்த்தீங்களா எவ்வளவு வெளிச்சமா இருக்காங்க பாருங்க. எத்தனை பேருக்கு தெரியுது அந்த அம்மாவை பார்க்கும்போது? நேற்றைய கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்களேன். பின்னால உட்கார்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் தொட்டு அந்த போன் கேன்சர் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்கம்மா. மைக்கு நல்லா சத்தமா சொல்லுங்க. இங்க ஓடி வந்த அது வீட்ல வந்து வலி வருமோ அப்படின்ற கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அப்படியா? ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால. சரி, அதாவது நேற்று பாத்தீங்க தானே எல்லாருக்கும் ஓடி போனோம். ஆமாவா இல்லையா? ஓடி வந்து அப்ப நான் வீட்டுல போய் யோசித்தாங்க, ஒருவேளை வலி வந்துருமோன்னு பயப்பட்டாங்களாம். அப்புறம் ஒரு 2 மணி நைட்டு 2 மணி இருக்கும். டெய்லியுமே 2 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு என் கணவர் வந்து வலி தாங்க முடியாம கொஞ்சம் அப்படியே முணுகுவேன். அப்ப வந்து அவர் ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணுவாரு. அப்புறம் நான் வந்து நல்ல கர்த்தருக்கு நல்லா தூங்குவேன். அப்போ வந்து நேத்து தினத்துல நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. நானே இவங்க சொன்னாங்கல்ல சியன் குமாரத்தியே கம்பீரத்தை பாடு. அதே போல நான் வேகமா கம்பீரமா பாடினேன். என்னென்ன நான் செஞ்ச எனக்கு இருக்கிற உபாதைகள்லாம் சொல்லி ஆண்டவரை இதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு நான் கம்பீரமா பாடினேன். அதுக்கப்புறம் நான் எந்த நேரம் தூங்குனேன்னு. சரி, இப்ப இந்த கால் வலியில எப்படிமா ஆச்சு? சுத்தமா இல்லையா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. எஃப் மேஜர். சரி, காட் பிளஸ் யூமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். வேற யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலைல கூட்டத்துல கூட ஒரு அம்மாவுக்கு கட்டி வந்து சின்னதாச்சு. ஆமென் சொல்லுங்களா. வந்திருக்காங்களா? வரல. சரி சரி, எல்லாரும் நல்ல கைகளை தட்டி. எத்தனை பேர் காணிக்க எடுத்துட்டீங்களா? சரி, எத்தனை பேர் ஆண்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க காணிக்க? நம்ம பாடலை பாடுற வேலையில் ஆண்டருக்காக கொடுப்போம். தேவனுக்கு மனுஷனுக்காக இல்லை, கர்த்தருக்காக கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். சும்மா உள்ள அப்படியே போயிட்டு எது குறைஞ்சிருக்குதோ அவ சில்லறைய மாதிரி எடுக்காது. நல்லா எடு ஆண்டவருக்காக. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி பாடுவோமா. 1 2 3 4. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கு. சீக்கிரமாயிடுங்கப்பா. என்னே ஆனந்தம். ஆமென் ஆமென் ஆமென். விடுதலை நாயகன். ஹல்லேலூயா ஆமென். வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். எல்லா கைகளை தட்டி பாடுவோமா. என்னை
நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல. அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. ஆமென் ஆமென் ஆமென். விடுதலை நாயகன். நல்ல சந்தோஷமா கையை தட்டி வெற்றியை தருகிறார். ஆமென் ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். ஆனந்த. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். எல்லாருமா எல்லாருமா. நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல. அதிகாரம் எனக்கு தந்தார். நல்ல சந்தோஷமா அதிகாரம் எனக்கு தந்தார். பாடும்போது சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம், அதிகாரத்தோடு பாடுங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லும்போது வெறித்தனம் அதிகாரம் எனக்கு சொல்லிப்பார். உன் வீட்டுல இருக்கிற போராட்டம் மாறும். ஆமென் சொல்லுங்களேன். உன் வீட்டுல பிசாசை கண்டு நீ பயப்பட்டுட்டு இருக்கிற, உனக்கு தெரியும் உன் மேல இருக்க அபிஷேகத்தோட மதிப்பு உனக்கு தெரிஞ்சுன்னா அவன் அலறி ஓடுகிறவனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கிருபையை ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எடுத்துக்க அந்த கிருபையை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? 1 2 3 4. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. விடுதலை நாயகன் விடுதலையோடு வெற்றியை தருகிறார். தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சொந்து போயிடாதீங்க. எதையும் கண்டு கவலைப்படக்கூடாது. நம்ம அப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் நம்ம மேய்ப்பரா ஜி மேஜர் பா. நல்லா பிடிங்க பாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, விடுதலை நாயகன். நல்ல கையை தட்டி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நல்ல சொல்லுங்க, என்ன ஆனந்தம். சத்தமா விடுதலை நாய். நல்ல நல்ல வெற்றியை. நல்ல கையை தட்டி உங்க சத்தனை கேட்கணும். ஆவில் நிரம்பி எல்லாம் புதிய கிருபையை பெற்று நல்ல இன்னும் சத்தமா விடுதலை நாயகன். ஆமென் ஆமென். glory glory. ஆமென் ஆமென் ஆமென். 1 2 3 4. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்த. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? நிரப்புங்கப்பா. என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை சத்தமா, சாத்தானின் வலிமை அதிகாரம் சொல்லுங்க. அதிகாரம் எனக்கு. மறுபடி சொல்லுங்க. சாத்தானி சாத்தானின் போராட்டம் இந்த ராத்திரியோட மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும். அதிகாரம் இன்னும் சந்தோஷமா. சாத்தானின் வலிமை வல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம். எல்லாம் கைகளை உயர்த்தே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஆராதனை எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. கையை உயர்த்தே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் ஆசையோடு நன்றி நன்றி ஐயா, ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஐயா, எல்லாரும் சொல்லுங்களே. நன்றி நன்றி ஐயா,
கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். சரி, உட்கார்ந்தாலும் உட்காரலாம், நின்னுகிட்டு கேட்கறவங்க நின்னுகிட்டு கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை கடைசி நாள் கூட்டங்க, அவங்க விருப்பம். ஆமென் சொல்லுங்களேன். முடியலன்னா உட்கார்ந்துக்கோங்க. இல்ல எனக்கு பலன் ஆண்டு கொடுத்திருக்கிறார், நான் நின்னுகிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். சரி, இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்த புதிய காரியம் இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில எது மாறுதோ எது தொடங்க போது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், பழையவைகள் ஒளிந்து போய் இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்யும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பழைய காரியங்கள் உன்னை இன்னைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமாக சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறதா இருக்கிறது. உன் குடும்பத்தில், உன் பிள்ளைட வாழ்க்கையில, உங்க ஊழியத்தின் பாதையில, நீ கடந்து போகிற பாதையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கை அடைக்கப்பட்டதாக இருக்கலாம், கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தர் அந்த அடைக்கப்பட்ட வழியை உனக்காக திறந்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையை குறித்ததான நிறைய கேள்விகள் உன் வாழ்க்கையில இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுதோ தெரியாதபடி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலே உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பு காரியத்தில் எல்லாம் கர்த்தர் பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்யும்படியா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை சரீரத்தில் அவயத்தில் ஒன்னு ஏதோ ஒன்னு கெட்டு போன சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா அதுல கர்த்தர் புதிய அவயங்களை உனக்கு கொடுத்து, புதிய கிருபையை கொடுத்து, புதிய வல்லமையை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சத்தமா சொல்லுங்கல்ல, ஆமென் சொல்லுங்கல்ல, ஆமென் சொல்லுங்கல்ல. ஒருவேளை நீ இன்னைக்கு வனாந்தரத்தில் உன்னை சுற்றிலும் வலது பக்கம் இடது பக்கம் 4 பக்கமும் வெறுமையான காரியங்களும் வனாந்தரமாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்து உன்னை ஒரு செழிப்பான நிலமாக, ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கத்தக்கதாய் பரிசுத்த தேவன் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆமென். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. இந்த ராத்திரி எப்படி முடியுதோ அப்படியே உன் பழையவைகளை கர்த்தர் முடிந்து போக பண்ண போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? பழைய சிந்தனைகள் முடிந்து போகிறது, பழைய நினைவுகள் முடிந்து போகிறது, பழைய காரியங்கள் முடிந்து போகிறது, உன்னை ஒடுக்கின காரியங்கள் முடிந்து போகிறது. கர்த்தர் இந்த ராத்திரி உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்து முன்னிரவில் நினைக்காதபடி, நீ பழைய காரியத்தை யோசிக்க முடியாதபடி ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்வார் இந்த ராத்திரி. புரிஞ்சவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள. ஒருவேளை இந்த ராத்திரி உன் மேல் அநேக வேதனையான காரியங்கள், வேதனையான வஸ்திரங்கள் உன் மேல இருக்கலாம். ஏதோ சிறையிருப்பின் வஸ்திரங்கள் உன் மேல பிசாசு வைத்திருக்கலாம். இந்த ராத்திரி கர்த்தர் அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த ராத்திரி உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, இந்த வஸ்திரம் இல்ல, இப்ப நீ இருக்கிறது இந்த வஸ்திரம் இல்ல, உனக்கு இன்னைக்கு ஒரு புதிய ராஜரீக வஸ்திரத்தை, ராஜரீக வஸ்திரத்தை பல்ல சொல்ல சந்தோஷமா. ஒன்னு நீ பிச்சைக்காரனாவே ஒண்ணும் இல்லாதவளாவே இருக்கிற காலம் அல்ல. உன்னை கர்த்தர் ராஜாக்களை போல, ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் கர்த்தர் உன்னை மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வஸ்திரம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். புதிய வஸ்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும்.
ஒருவேளை இதுவரைக்கும் உனக்கு அநேக பழைய பெயர்களை பிசாசு வச்சிருக்கிறானோ அல்லது மனுஷன் வச்சானோ உனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பழைய நாமங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு புதிய நாமம் உனக்கு காத்திருக்கிறது. ஒரு புதிய கருவையை உனக்கு கர்த்தர் கொடுத்து உன்னை இதுவரைக்கும் பார்த்தவன் கேவலமாய் பார்த்தவன் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற மாதிரி ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு புது பெயர் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. நீ நிக்கிற இடத்துலலாம் என்னையா அங்க உட்காருங்க வார. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா. நீ நிக்கிற இடத்துலலாம் இதுவரைக்கும் உன்னை வந்துட்டு பார்த்தாங்க ஆமாவா இல்லையா? நீ வேலை பார்க்குற இடத்துலயோ, நீ இருக்கிற இடத்துலயோ, நீ படிக்கிற இடத்துலயோ, இங்க பாருங்க. ஆமா. ஆமேன் சொல்லுங்களேன். உன்னை வந்துட்டு உன்னை பார்த்தாங்க ஆமாவா இல்லையா? ஆனா நாளையிலிருந்து நீ போற. ஆமேன் சொல்லுங்களேன். வேலை பார்க்க போறியோ, படிக்க போறியோ, யாரையும் சந்திக்க போறியோ, நாளைக்கு நீ போகும்போது உன் முகத்தை அவன் பார்க்கும் பொழுது இவன் நேற்று பார்த்தவன் இல்ல, போன மாதிரி பார்த்தவன் அல்ல, இவன் முகத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இவன் ஒரு பழைய மாதிரி அல்ல, இவன் ஒரு வேறு மனுஷனாய் கர்த்தர் இவனை மாற்றி இருக்கிறார். ஆமென். படிக்கிற பிள்ளைகள்லாம் காலேஜ்ல போய் ஆண்டவரை காட்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அந்த கிருபை உன் மேலதான் இருக்கு, மற்ற எவனும் காட்ட முடியாது. ஆமா. எத்தனையோ பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், 2000 பேர், 10,000 பேர் இருக்கட்டும், அந்த அபிஷேகம் ஒண்ணு இருந்துட்டா நீ போகும்போது எல்லாம் ஒன்ன திரும்பி பார்க்கும். யா புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரையும் அந்த கிருபையை வாங்கிக்க, உனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவா. ஆமென் சொல்லுங்களேன். யோசேப்பு ஒரு நாள் சிறையில் இருக்கிறதான் செஞ்சான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவன் ஒரு நாள் சிறைக்குள்ள அடைப்பட்டு தான் கிடந்தான். சொந்த சகோதரனால அவன் வந்து தள்ளப்பட்டவனாக தான் இருந்தான், சொந்த குடும்பத்தால் பகைக்கப்பட்டவனாக தான் இருந்தான். ஆனா கர்த்தர் ஒரே ராத்திரியில அவனுடைய சிறை இருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அவனை கர்த்தர் நிற்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்களேன். நிக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டினா. இவனை உயர்த்துறதுக்காக பார்வோனை கர்த்தர் கலங்க பண்ணினார். உன்னை தெரியுமா? உன்னை உயர்த்துறதுக்காக கர்த்தர் என்னன்னாலும் செய்வார். புரியுதா? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லலாமே. உன்னை உயர்த்துறதுக்கு எவனையும் கர்த்தர் கலங்க பண்ணுவா. ஆமென் சொல்லுங்களேன். யார் யார் உனக்கு உறமை உனக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். உனக்காக புதிய ராஜா